Rani Department of History, Dr. SNS College of Education. Today we are going to see about Yoga, Health and Physical Education. நம்ம ஏற்கனவே யோகானா என்னன்னு பார்த்துருக்கோம், ஆசனாஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், யோகா எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல கம்யூனிகபிள் டிசீஸ், லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அண்ட் நியூட்ரிஷன். இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கோவிட் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தொற்று நோயை பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த கோவிட்-19 வந்து நம்மளோட லைஃப்லேயே மறக்க முடியாது, ஏன்னா நம்ம கண்ணிலேயே பார்த்த விஷயம். அப்போ அதனால என்ன எஃபெக்ட் இருக்குது, எப்படி தொற்று நோய் வந்துச்சு, இதனால எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் என்ன டிசீஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ மலேரியா எடுத்துக்கலாம், டைஃபாய்டு எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு கால்ரா எடுத்துக்கலாம், எய்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து பரவுது. எதனால இது பரவுது, அப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து இது வந்து சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ கோவிட்-19 பார்த்தோம். அதில் வந்து என்ன பண்ணாங்க, அந்த கோவிட் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க வந்து தனியாக ஒரு பராமரிக்கப்பட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாங்க, மண்டபங்களில் வச்சு பார்த்தாங்க, தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, நம்மளுக்கு வந்து லாக்டவுன் கொடுத்தாங்க, யாருமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான, ஏன்னா உலகத்தையும் ஆட்டி படைச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ எவ்வளோ நாளும் நம்ம வீட்டில் இருந்தோம் இல்லையா. அப்போ எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பொருள்கள் வந்து நாசமாக போச்சு, குழந்தைங்களுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கே வழி இல்லாமல் போச்சு, நிறைய இடங்களில் உணவுகளே கிடைக்காம போச்சு, ரொம்ப திண்டாட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்தே ஒரு சுகாதாரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து ஒரு பிடி டீச்சராக இப்போ நீங்கள் எவ்ரிடே ஸ்கூலுக்கு போகிறீங்க, இப்போ நம்ம எதுக்குன்னா இந்த யோகா படிக்கணும் அப்படின்னு நினைக்காம இதையும் நீங்கள் வந்து நல்லா ஆர்வமாக படிச்சிங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் போய் ஒரு பிடி மாஸ்டரே ஒரு நாள் வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் எடுத்து ஒரு அவேர்னஸ் கிளாஸஸ் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னுமே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு கொக்கோ அப்படின்னா அதில் எத்தனை பேர் விளையாடணும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கம்யூனிகபிள் டிசீஸே வருது, இந்த நோயினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஹார்ட் அட்டாக் எதனால வருது, கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வே கிடையாது. எதனால வருது, இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு இல்லை. அப்போ எதனால இந்த ஒரு அட்டாக்ன்ற விஷயம் வந்து உலகத்தையே வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்சர், இப்போ சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை வெளியே அதிகமாக பொருட்கள் வாங்கி சாப்பிட்றதுனாலையோ இந்த அல்சர்லாம் வருது. அப்போ நம்ம உடம்பை வந்து எப்படி ஹெல்த்தியான ஒரு உணவு மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம உடம்புல நம்ம தான் கவனம் செலுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் வந்து எல்லாத்துக்குமே ஃபுட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா. இப்போ மார்னிங் மட்டும் நம்ம சாப்பிடலைன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸில் உட்கார முடியாது, தலை சுத்தல் வரும், எதுவுமே ஒழுங்காக கவனிக்க முடியாது, ஒரு எக்ஸாம் எழுத முடியாது, எந்த ஒரு செயலும் சரியான முறையில் செய்ய முடியாது. அந்த காலத்துல டாக்டர்ஸே சொல்லுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, அது கண்டிப்பாக அந்த டைமிங்கில் எடுத்துக்கணும். ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எப்படா உணவு வந்து நம்ம உள்ள கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ அதற்கான வழிமுறைகளை கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் டயட் பார்க்கலாம். அப்புறம் நிறைய வந்து இந்தந்த கீரைகள், பால், எதுக்காக எந்த விஷயத்துக்காக என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது ஒவ்வொன்றிலையும், எதுக்காக நாம் இதை சேர்த்துக்கணும் உடம்புல அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதன் மூலமாக நிறையா பயன்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி. நம்ம உடம்புக்கு எப்பொழுதுமே எனர்ஜின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வேணும், ஃபேட் வேணும், அப்புறம் கொலஸ்ட்ரால் எவ்வளோ எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும், மினரல்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ டாக்டர்ஸோட அட்வைஸே என்னது, ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும். ஒரு பாட்டில்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளந்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கேப் விட்டு எவ்வளோ வாட்டர் வந்து நம்ம பாடியில் இருக்கணும், நம்ம குடிக்கணும், அதனால ஹெல்த் என்ன. அப்போ தண்ணியே குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விளைவுகள் வந்து அதிக அளவாக இருக்குது. பாடி வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதனால அந்த டைமுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம உடம்புல எல்லாமே இருக்கணும். ப்ரோட்டீன் ஆகட்டும், ஒரு ஃப்ரூட், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோம், அதில் என்ன விட்டமின் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறோம், இப்போ என்ன சொல்கிறோம், கேரட், அப்புறம் பீட்ரூட், ஆப்பிள், அப்போ அந்த ஏபிசின்றோம் இல்லையா. அப்போ இந்த மூணுமே சேர்ந்து நம்ம ஜூஸாக குடிக்கும் பொழுது ஒரு விட்டமின்ஸ் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது. இந்த எனர்ஜி எதனால கிடைக்கிது, நம்ம இந்த மாதிரிலாம் குடிக்கணும், அவாய்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பொருளையுமே அவாய்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும், உணவாக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடலும் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதனால நம்ம
என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலும் சரி அதில் வந்து நம்ம உடம்பை வந்து கவனமாக நம்ம செலுத்தி நல்லபடியாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ டியர்ஸ்.